அதாவது இந்த மனித தேகம் வந்து சாதாரண தேகம் கிடையாது. இப்போ நம்ம இந்த தேகம் மனுஷனாக பிறந்திருக்கோம், எல்லாம் மனுஷனாக பிறந்தோம் சொல்கிறோம். இந்த மனித தேகம் வந்து அவளை சீக்கிரமாக அறியக்கூடிய கிடைக்கக்கூடிய தேகம் இல்லை. எத்தனையோ தேகம் நம்ம எடுத்துருக்குறோம். அதையெல்லாம் நம்ம மாறி மாறி பிறந்து இறந்து வந்து கடைசியாக இப்போ ஞான அறிவு, கடவுளுடைய அறிவு, ஆத்ம ஞானம், கடவுளுடைய அறிவு பெற்றதுக்காக இப்போ நமக்கு இந்த அறிவு கிடைக்கும். எத்தனையோ பேர் வெளியே கூட இருக்கிறாங்க, ஆனால் கடவுளுடைய அறிவு கிடைக்கல. இப்போது இந்த காலகட்டத்தில் இவ்வளோ கொஞ்சம் பேர் வந்திருக்கோம்னா இவங்களாம் மகா புண்ணியவான்கள். அதாவது நாம் இதற்கு முன்னாடி நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த அருளாளர் கூட்டத்தில் நம்ம இருந்திருக்கிறோம். இப்போ தற்சமயம் இப்போ யார் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் அருளாளர் கூட்டத்தில் இருந்து அந்த ஞான அறிவை பெற்றுக்கொண்டிருக்கிறதால ஒரு சில சமயத்தில் நமக்கு இப்போ வந்து அதை மறுபடியும் தூண்டுதல் ஏற்பட்டு இப்போது அந்த ஞான அறிவு கேட்கறதுக்காக வந்திருக்கும். இதுதான் ரொம்ப முழுமையாக இருக்கணும். ஈடுகட்டி வரியில் இன்பம் மிக பிரியர் சொல்கிறார். இதுக்குள்ளே ரொம்ப ஃபஸ்ட்டு பர்சனாக நான் ரொம்ப மோசமான கேவலான பர்சன் இருந்தால் கூட பரவாயில்லை, வாங்கோ, ஐ எம் ஹேவிங் ஆல் டைப் ஆஃப் பேட் ஹேபிட்ஸ் நம்ம வச்சுட்டுருக்குறோம். இருந்தாலும் பரவாயில்லைங்க, இன்னையில் இருந்தாது இந்த சின்ன நேரத்தில் இருந்து இப்பொழுதாவது நான் சொல்கிறபடி நீங்கள் கேட்டு வாங்கோ, எல்லாத்தையும் பெற்றுக்கலாம், எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் எப்படி சொல்ல, ஈடுகட்டி வருவீரில் இன்பம் மிக பிரிவேன். ஏன் உரைத்தேன், நான் எதுக்கும் சொன்னேன், ஏன் உரைத்தேன், ஈடுகட்டி வருவீரில் இன்பம் மறைப்பேன், ஏன் உரைத்தேன், இறக்கத்தால் எடுத்துரைத்தேன், நான் பெற்ற பெயரை நீ தான் பெற அழகலர்தோ, ஏன் உரைத்தேன், நான் எதுக்கும் சொன்னேன், ஏன் உரைத்தேன், இறக்கத்தால் எடுத்து, நம்ம மேலே உள்ள இறக்கத்தால் எடுத்துரைத்தேன். அவர் இப்போ அடைஞ்சிட்டார், அவர் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் கூட்டத்தில் போய் இருக்கிறார் சுவாமி திருவரு பிரகாசம். அது மாதிரி நம்ம எல்லாருமே போகலாம் சொல்கிறார். அந்த இடத்துல போயிட்டால் நம்மளுடைய நெக்ஸ்ட்டு பர்த்து கிடையாது, டெத்து கிடையாது. அதுதான் ஹையஸ்ட்டுங்க.